Hi, Makale. Welcome to Marine Land Journey Visitors. Hi, Rohit. Hi, Prabhu. ஹலோ ஹாய் 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 ப்ரோ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐபிஎல் ப்ராபபிள் ரிட்டன்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த 31st எல்லா டீமும் அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பேனல்லேருந்து இவங்கள தான் இவங்க ரீடைன் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் ஆப்ஷனில் அனுப்பிட்டு திருப்பி ஆர்டிஎம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் 2 டீம்ஸ் ஆர்ஆர் அண்ட் எஸ்ஆர்எச் தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த ஐபிஎல் ப்ராபபிள் ரிட்டன்ஷன்ஸ் வந்து 3 செக்மெண்ட்டாக பிரித்து பார்த்துட்டு இருக்கோம் ஒரு டீமுக்கும். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இருக்கா இல்லையா, இருக்கு ஆனா இல்ல அப்படிங்கிற செக்மெண்ட் தான் பாக்குறோம். ஒரு டீம்ல பர்டிகுலர்லி அந்த டீம்ல ஒரு கோர் இருக்கா, அவங்க வந்து ரீடைன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கறது பாக்குற செக்மெண்ட் தான் இருக்கு ஆனா இல்ல. செகண்ட் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா போகாதே, உன் ஆப்ஷனே விட போறல ரீடைன் என்ன பண்ண போறோம்னு சொல்றது போகாதே செக்மெண்ட். தேர்ட் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா இன்ட்ரு போய் 4 ரூபா ஆப்ஷன்ல விடுவோம், ஆனா ஆர்டிஎம் யூஸ் பண்ணி உங்களை திருப்பி எடுத்துப்போம் அப்படிங்கிறது தான் தேர்ட் செக்மெண்ட் இன்ட்ரு போய் 4 ரூபா. ஸோ நம்ம இன்னைக்கு எபிசோட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற டீம் பாத்தீங்கன்னா ஆர்ஆர். இப்போ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா ரொம்ப சென்சேஷனலா விளையாடிட்டு இருக்காங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த சீசன்ல வந்து செம்மையா ஆடுவாங்க. செகண்ட் ஆஃப் த சீசன்ல இவங்க தானடா இது அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டீம் இவங்க கிட்ட கோர் இருக்கா இல்லையா? ரோஹித் நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ரோ ராஜஸ்தான் ராயல்ஸ் ப்ரோ. ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்கு ஆனா இல்ல செக்மெண்ட்ல கோர் இருக்கா இல்லையான்னு டிஸ்கஸ் பண்ண போறோம். 100% கோர் இருக்கு ப்ரோ. அவங்க ரீசெண்ட் டேஸ்ல பண்ண நல்ல விஷயம், அவங்களோட கேப்டன் சஞ்சு சாம்சன், அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லர் கண்டிப்பா எடுத்துருவாங்க. சஞ்சு சாம்சன், ஜாஸ் பட்லர், யசஸ்வி ஜெய்ஸ்வால் கலக்கி போட்டு இருக்காரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல. ஸோ அவரையுமே எடுத்துருவாங்க. யுஸ்வேந்திர சஹல் 100% ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். ஸோ 4 ரிட்டன்ஷன்ஸ் அங்கேயே நமக்கு முடிஞ்சிருது. அண்ட் இதை தவிர்த்து அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றது வந்து நம்ம பேசிக்கலி அவங்க சந்தீப் சர்மா 4 crore இஸ் அ வெரி குட் பை என்ன பொறுத்த வரைக்கும். சோ இந்த 5 வந்து அவங்க கண்டிப்பாவே ரீடைன் பண்ணிடுவாங்க அப்படின்னு தோணுது. அண்ட் வித் லைக்ஸ் ஆஃப் ரவிச்சந்திரன் அஸ்வின் போவாங்களா, ஆர் அது ட்ரெண்ட் போல்ட் கூட நல்ல ஆப்ஷன். போல்ட்டா இல்ல அஸ்வினான்னு கேட்டீங்கன்னா தே வில் கோ வித் ட்ரெண்ட் போல்ட் ஆஸ் ரிட்டன்ஷன். அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் தே வில் திரும்ப ட்ரை டு பை பேக் அப்படின்னு தோணுது. பிரபு கோர் இருக்கா ஆர்ஆர் கிட்ட? இல்ல ஆக்சுவலா ஆர்ஆர் வந்துட்டு பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் அவங்க இருந்த டீம் வந்துட்டு ஒரு கப் வின்னிங் டீம். ஆக்சுவலா டு பி ஹானஸ்ட் சொல்ல போனா அவங்க ஃபர்ஸ்ட் சீசன் ஆடின மாதிரி ஆடி இருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்துட்டு ஒரு 2 மேட்சஸ் தான் மொத்தமாவே லாஸ்ட்னு ஆயிருப்பாங்க. ஒரு டாப்ல பினிஷ் பண்ணி எல்லா பிளேயரையும் கிரஷ் பண்ணிட்டு போலாம். எனக்கு ஆக்சுவலா இப்போ அவங்க ரிட்டன்ஷனை வந்துட்டு இது பண்ணவே கஷ்டமா இருக்கு. ரியான் பராக்லாம் எனக்கு வேணும், பட் என்னால ரியான் பராக்லாம் இப்ப ரீடைனே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்கு. இப்ப நான் ஸ்ட்ரெயிட்டாவே போனா சாம்சன் அண்ட் பட்லர் லாக்டு. ஃபர்ஸ்ட் 2 பொசிஷனுக்கு சாம்சன் அண்ட் பட்லர் லாக்டு. நான் ஆப்வியஸா இன்னொரு இந்த இது வந்துட்டு நான் ஜெய்ஸ்வாலுக்கு தான் போய் ஆகணும். ஸோ எனக்கு அங்கேயே 3 முடிஞ்சிருச்சு. நான் இப்ப 4வதா வந்துட்டு ஆப்வியஸா நான் சந்தீப் சர்மாக்கு தான் போறேன். எனக்கு வந்துட்டு ஏன்னா நான் சகலை வந்துட்டு ஆர்டிஎம்ல கூட வாங்கிப்பேன், பட் சந்தீப் சர்மாக்கு தான் ஓகே இது ஃபர்ஸ்ட் கோர் இருக்காங்கிறது தானே. ஓகே, ஸோ கோருங்கிறது இந்த டீம்ல வந்துட்டு பலமாவே இருக்கு. நீங்க வந்துட்டு இப்போ சாம்சன், பட்லர், ஜெய்ஸ்வால், சகல், சந்தீப் சர்மா, ஈவன் பிரசித் கிருஷ்ணாலாம் கூட அவங்க வந்துட்டு லைக் ஒரு ஓவர் தி இயர்ஸ் வந்துட்டு ராஜஸ்தான்ல தான் இருந்துட்டு வந்தாரு. ஆடம் ஜாம்பா, ஆவேஷ் கான். ஸோ ஆவேஷ் கான் எனக்கு தெரியல, பட் ஸ்டில் அந்த ஒரு டீம் கோர் டீம்னா இவங்க எல்லாம் தான் இருந்திருக்காங்க. இதுல கோருங்கிறது நிறையவே இருக்கு. நம்ம எப்படி எல்எஸ்டிக்கு வந்துட்டு ஒரு 11-12 குட் பிளேயர் சொன்னோமோ இதுல ஒரு 15 குட் பிளேயர்ஸே இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க மிஸ் பண்ண ஒன்னே ஆல்ரவுண்டர் ஸ்பாட், அது மட்டும் தான் மிஸ்டே தவிர மத்தபடி இவங்கள்ட்ட கோர் சம கோர் இது. குமார் சங்கக்காராக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். இப்ப டிராவிட் வேற வந்துட்டாரு. T20 வேர்ல்டு கப் வாங்கின ஜோஸ்ல எங்கேயாவது ஐபிஎல் வாங்கிட போறாரு. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் கோர் இருக்கா இல்லையா, இருக்கு ஆனா இல்ல செக்மெண்ட்ல வந்து கண்டிப்பா ஆர்ஆர் கிட்ட கோர் இருக்குதான், ஸ்ட்ராங்காவே இருக்கு. அண்ட் இந்தியன் கோரு பலமா வச்சிருக்காங்க. ஃபாரின் கோரை கூட விட்டுருங்க, இந்தியன் கோர் வந்து நம்ம பார்க்க பேர் படிக்கவே இதா இருக்கு. சஞ்சு சாம்சன், யசஸ்வி, பராக், யுஸ்வேந்தர் சஹல், சந்தீப் சர்மா, அஸ்வின் இந்த அளவுக்கு இருக்காங்க. ஆல்ரெடி இப்ப இந்த கோரை ரீடைன் பண்றதுல நம்ம ஒருத்தர் 2 பேரும் மிஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி மிஸ் ஆக போறது என்ன பொறுத்த வரைக்கும் அஸ்வின் மிஸ் ஆக போறாருன்னு நினைக்கிறேன். மிஸ் எல்லாருமே ரீடைன் பண்றதுக்கான என்ன ஆப்ஷன் இருக்கும் அதை தேடிதான் போவாங்கன்னு தான் என்னோட இனிஷியல் தாட். ஆர்ஆர்ல கோல் இருக்கா இல்லையான்னு கேட்கிறப்ப நானே வந்து செகண்ட் செக்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ரிட்டன்ஷன்ஸ், ஆர்ஆரோட ரிட்டன்ஷன்ஸ் போகாதே அப்படின்னு யாரெல்லாம் சொல்லுவாங்கன்னு என்ன கேட்டீங்கன்னா 6 பேரை தான் போகாதேன்னு வச்சுக்க முடியும். இவங்க 6 பேரையும் வச்சுக்க போறாங்க தான் நான் சொல்றேன். ஆர்டிஎம் கார்டே இல்லாம போவாங்க. அந்த தில்லு ஏன்
இருக்கீங்களா? சாரி, ஆக்சுவலி அதான் என்ன சொல்றேன், செகண்ட் செக்மெண்ட் வந்து போகாதே அப்படின்னு யாரெல்லாம் வச்சுக்க போறாங்கன்னா, ஒரு செம்ம டீம் பில்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்களுக்கு யாரை பார்த்தாலும் ஐயோ போகாதான் தான் இருக்கும். ஆனா 6 பேரை தான் வந்து அவங்க இருப்புல வச்சுக்க முடியும். ஸோ 6 பேரையும் வச்சுக்க தான் போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னு சொல்றேன்னா, அண்ட் இன்னொன்னும் இதுக்கு வந்து ஒரு பெரிய தில்லு வேணும். ஒரு ஆர்டிஎம் கார்டுக்குள்ள இல்லாம ஆக்ஷனுக்கு போய் உட்கார்றதுக்கு. அந்த தில்லு ஆர்ஆர் கிட்ட ஏன் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, அவங்க ஆல்ரவுண்டரே இல்லாம 2-3 சீசன் ஆடிட்டு வராங்க. 6 பேட்ஸ்மேன் 5 பவுலர் ஒரு இம்பாக்ட் பிளேயர்னு வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. 5 பவுலரை வச்சு ஓவர்ஸ் போட்டு கூட முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த தில்லு ஆல்ரெடி ஆர்ஆர் கிட்ட இருக்கும் பட்சத்துல அவங்க அதையே தான் ஃபாலோ பண்ண போறாங்க. 6 பேரை வச்சுக்க போறாங்கன்னு தான் தோணுது. அந்த 6 பேர் யாரா இருக்கும் நான் சொல்றேன்னா, சஞ்சு சாம்சன், பட்லர், யசஸ்வி ஜெய்ஸ்வால், பராக், யுஸ்வேந்தர் சஹல். இந்த 5 கேப்டன் பிளேயரை ரீடைன் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இதுல மிஸ் பண்ணா யாரை மிஸ் பண்ணாலும் சாகலை தான் மிஸ் பண்ண முடியும். சாகலை மிஸ் பண்றாங்கன்னா அப்படி எப்படி ரீடைன் பண்ணலாம்னா, சஞ்சு சாம்சன், யசஸ்வி ஜெய்ஸ்வால் நம்பர் 2, சஞ்சு சாம்சன் 18 crore, யசஸ்வி ஜெய்ஸ்வால் 14 crore, ரியான் பராக் 11 crore. திருப்பி இன்னொரு பிளேயர் வந்து ஜார்ஜ் பட்லர் தான் எடுக்க முடியும் 18 crore. ஸோ சஞ்சு சாம்சன் அண்ட் ஜார்ஜ் பட்லர் 18 crore ஆயிடுறாங்க. யசஸ்வி ஜெய்ஸ்வால் 14 crore, பராக் வந்து 11 crore. பராக் வந்து நான் வந்து ரிட்டென்ஷன்லயே பண்ணிடுவாங்க நான் சொல்றேன்னா, ஃபுல் அவர் பிளட்டே வந்து ஆர்ஆர் பிளட் தான். அவரை சின்ன பையனா இருந்து கூட்டு வந்து குரூம் பண்ணி இது பண்ணி வச்சிருக்காங்க. அவர் சும்மா பேச்சுக்கு அனுப்பிச்சு பார்ப்போம் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அவர் வந்து ப்ரூவே பண்ணாம இருக்க டைம்ல அவ்வளோ பேக் பண்ணி அவர் இந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணிருக்காரு. இந்த சீசன்ல இந்தியாவுக்கு டெபியூ ஆயிட்டாரு. கான்ஸ்டன்ட் பிளேயிங் லெவன்ஸ்ல இருக்காரு. இப்ப அப்படி இருக்க ஒரு பிளேயரை வந்து அவங்க ஆர்டிஎம் பண்ணலாம், விட்டு எடுப்போம் அப்படின்ற ஒரு இடத்துக்கே போக மாட்டாங்கன்னு தோணுது எனக்கு. பராக சால் மேபி கூட, ஏன்னா சால் வந்து ஒரு 5 crore தான் போன வாட்டி கிடைச்சாரு. அவரை ரீடைன் பண்ணா அவங்க 11 crore ஸ்லாப்ல ரீடைன் பண்ணலாம். அப்ப பராக் வந்து 14 crore ஸ்லாப்புக்கு போவாரு. ஸோ மேபி அவங்க ஒரு ஆர்டிஎம் கார்டுனா சாலை தான் விட்டு பிடிப்பாங்கன்னு தோணுது. வேற எந்த ஆர்டிஎம் கார்டும் யூஸ் பண்ண வாய்ப்பு கிடையாது. அண்ட் இன்னொரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா, சந்தீப் சர்மாவை கண்டிப்பா ரீடைன் பண்ணுவாங்க 4 crore. அவர் உள்ள விட்டாங்கன்னா, முன்னாடி அன்சோல்டா போனாரு. ஆனா இந்த வாட்டி அன்சோல்டெல்லாம் போக மாட்டாரு, சாலிடா 4 crore தாண்டுவாரு. ஸோ சந்தீப் சர்மாவை வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ஆர்டிஎம் கார்டு தான் நான் வெளியே வச்சிருக்கேன், அது சாஹலுக்கு தான். சாஹலையும் எடுத்துருவாங்க. இதுதான் என்னோட தாட்டு. ரோஹித், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. Bro, I'm talking about all these retentions. நீங்க சொன்னது முக்காசி அதே தான். They'll go with Sanju Samson, Josh Butler 18 crore slotல. யசஸ்வி ஜெய்ஸ்வால் அவர் இருக்கிற ஃபார்முக்கு கண்டிப்பா பண்ணிடுவாங்க. அண்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா, யுஸ்வேந்திர சஹல் விட்டாங்கன்னா இப்போ மேபி எஸ் அவர் இந்தியாவுக்கு கொஞ்ச நாள் ஆடாம இருக்கலாம். பட் யுஸ்வேந்திர சஹலோட வேல்யூ வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஐபிஎல், நம்ம அதை மறக்க வேணாம். ஸோ ஐ டெஃபினெட்லி திங்க் தட் தே வில் கோ வித் யுஸ்வேந்திர சஹல். ஏன்னா விட்டு பிடிக்கிறதுலாம் வந்து ஆர்சிபி பண்ண தப்பா ஆர்ஆர் பண்ண மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ கண்டிப்பா தே வில் கோ வித் யுஸ்வேந்திர சஹல். அண்ட் ட்ரெண்ட் போல்ட்டை நம்ம மறந்துட்டோமா அப்படின்னு எனக்கு தோணுது. எஸ், பிகாஸ் 11 crore போக மாட்டாரு. எஸ், ரியான் பராக் ஆர் ட்ரெண்ட் போல்ட், எனக்கு அந்த ஒரு இது பாத்தீங்கன்னா மைண்ட்ல ஓடிட்டே இருந்தது எனக்குமே. எஸ், ரியான் பராக் ஒரு 11 crore போவாரா அப்படின்றது எனக்கு 100% தெரியல. மேபி யூ கேன் யூஸ் ஆர்டிஎம் ஃபார் ரியான் பராக், ஆர் நீங்க போல்ட்டா ரியான் பராக்னு பாத்தீங்கன்னா மேபி அந்த டிபேட் நான் வந்து எனக்கு 100% தெரியல. ட்ரெண்ட் போல்ட் வந்து அட் த டாப் உங்களுக்கு விக்கெட்ஸ் கொடுப்பாரு. நீங்க 3 overs கூட அவர் வந்து பவர் பிளேல வந்து டிபெண்ட் பண்ணலாம். சோ ஐ திங்க் நான் அந்த ரிஸ்க் எடுப்பேன். நான் வந்து ட்ரெண்ட் போல்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐ கோ அஹெட் ஆஃப் ரியான் பராக். ஐ ரிட்டைன் ட்ரெண்ட் போல்ட். நான் ரிட்டென்ஷன் முடிச்சிடும் ப்ரோ. ஐ கோ 0 RTM. ஓ, 0 RTMனா பராக் வந்து நீங்க எப்படியாவது வாங்கி ஆகணுன்ற நிலைமைக்கு போயிடுவாங்களா? எனக்கு பராக் மட்டும் நான் ஏன் சொல்றேன்னா, அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு பராக்கு அந்த அளவுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. அவரை விடுவாங்களான்னு எனக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. மேபி அது பெரிய ஹார்ட் பிரேக்கா இருக்கும்னு தோணுது மேபி விட்டாங்கன்னா. கரெக்ட். ஆனா அது ஒத்துக்கிறேன். ஏன்னா இப்ப நீங்க சந்தீப் சொல்றீங்க, எனக்கு அது புரியுது. பவுல்ட் எந்த அளவுக்கு வேல்யூ அடிஷனா இருப்பாருன்னு. ஆனா நான் அந்த க்ரூமிங் அண்ட் எமோஷனல் ஃபேக்டர்ஸ் தான் பேசுறேன். பவுல்ட் வந்து 7 crore கூட போக வாய்ப்பு இருக்கு. அதை திருப்பி கூட ஆர்ஆர் எடுக்கலாம். ஆனா அதுக்கு ஆர்டிஎம் கார்டு இருக்கணும். ஆனா ஆர்டிஎம் கார்டு இருக்குன்னா அவங்க சார்ல மட்டும் தான் எடுப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எழுதி வச்சிருக்கிறது வேற. நான் இங்க வந்து எப்படி எழுதிருக்கேன்னா, சஞ்சு சாம்சன் அண்ட் பட்லர் 18 crore ஸ்லாப், யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் பராக் வந்து 14 crore ஸ்லாப், சாஹல் வந்து 11 crore ஸ்லாப்னு எழுதியிருக்கேன். ஏன்னா பராக் வந்து 23 years 24 years தான். அவரும் ஒரு 10 வருஷம் ஆடதான் போறாரு. மேபி ஒரு ஃபியூச்சர் கேப்டனா கூட இருக்கலாம், சொல்ல முடியாது நம்ம ஆர்ஆருக்கு. இல்ல கரெக்ட் தான் ப்ரோ. நான் அக்செப்ட் தான். எனக்கு ஒரு மாதிரி நீங்க சொல்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே கன்வின்சிங்கா தான் இருக்கு. பட் வந்து உங்களுக்கு அட் த டாப் பவர் பிளேல எனக்கு தெரிஞ்சு புவனேஸ்வர் குமாருக்கு அப்புறம் கன்சிஸ்டன்டா அட் த டாப் உங்களுக்கு வீட் எடுத்து கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் ஹிஸ்டரியே ரொம்ப கம்மியான ஆளுங்க. முன்னாடி பிரவீன் குமார் இருந்தாரு. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார், ட்ரெண்ட் போல்ட் தான் அட் த டாப். உங்களுக்கு ஒரு டீமை வைப் அவுட் பண்ண முடியும் பவர் பிளேலாம் அப்படின்னு. ஒரு அவுட் ஆஃப் த டாபிக் ஒரு கேள்வி, ஏன் வந்து போல்ட் யாருமே ரீடைன் பண்ண மாட்டாங்க? அவர் எஸ்ஆர்எச் ஆடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க.
மும்பை ஆடி இருக்காரு, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டெல்லி ஆடி இருக்காரு, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப ஆர்ஆருக்கு வந்திருக்காரு, தெரியல ரீடைன் பண்ணுவாங்களான்னு. இல்ல ப்ரோ, அதான். பட் அவரோட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஹி இஸ் ப்ரையாரிட்டைசிங் லீக்ஸ். கிரிக்கெட்டிங் லீக்ஸ் அவர் வந்து நிறைய ப்ரையாரிட்டைஸ் பண்றாரு. இன்டர்நேஷனல் கான்ட்ராக்ட் கூட அவர் இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா இல்ல. சோ அந்த சென்ஸ்ல பாத்தீங்கன்னா he will be available for the full season அப்படின்னு தான் தோணுது. அண்ட் டெஃபினட்டா அவர் போடுற போலிங்க்கு 3 years down the line சான்ஸ் இருக்கு. பட் நீங்க வந்து சந்தீப் சர்மா கன்ஃபார்மா அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அன்கேப்டு வயபிள் ஆப்ஷன் வேற எனக்கு அங்க சுபம் துபே இந்த மாதிரி தான் இருக்காங்க. சோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா இட் ஷுட் பி ஐதர் ஆஃப் போல்ட் ஆர் ரியான் பராக் தான். ஐ திங்க் அந்த இந்தியன் பேட்டர் அண்ட் நீங்க சொன்ன ஃபேக்டர்ஸ், ஃபியூச்சர் கேப்டன், அடுத்த ஒரு 10 yearsக்கு ஆடலாம் அப்படின்ற ஃபேக்டர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, அண்ட் கன்சிடரிங் ஆல் த bonding and whatever you told, எனக்கு தெரிஞ்சு ஓகே they might retain ரியான் பராக் அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்தியன் பிளேயருக்கு வந்து அவங்க எப்போ இருந்தாலும் ஓகே அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக் ஆப்ஷனும் யோசிப்பாங்க. அதனால ஒரு இந்தியன் கோரை வந்து தக்க வச்சுக்கணும்ன்றதான் பெரிய இதா இருக்கும். அதுல வந்து ஆட்மேன் அவுட் வந்து ஜார்ஜ் பட்லர் மட்டும் தான். ஏன்னா அவர் வந்து பாரில் ராயல்ஸ்க்கு வந்து ஆடுறாரு கேப்டனா, அவங்களுக்கும் ஒரு எக்ஸ்ட்ராடனரி பாண்ட் இருக்கு. அதனால அவரை வந்து ஆப்ஷன் மொத்தம் ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷனே அவரு தான் சொல்ல போனீங்கன்னா. சஞ்சு சாம்சன் வந்து கேப்டனா இருக்கும் பட்சத்துல அவரும் பண்ண வேண்டி இருக்கு. அங்க ஒருத்தருக்கு தான் ஹையஸ்ட் பெய்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னா ஜார்ஜ் பட்லருக்கு தான் கொடுத்துருப்பாங்க. இப்ப 2 பேருக்கு கொடுக்க ஆப்ஷன் இருக்கிறதால 2 பேரும் 18 crore ஸ்லாப்ல வருவாங்க. நீங்க சொல்லுங்க. ஆமா, ஆக்சுவலா நானும் வந்துட்டு சஞ்சு சாம்சன் அண்ட் பட்லர் அட் 18 crore ஸ்லாப். 14 crore ஆப்வியஸ்லி ஜெய்ஷ்வால் அண்ட் 11 crore நான் செகலுக்கு தான் போவேன். எனி டே ஐபிஎல்னு வந்துட்டா ஒரு சிலர்லாம் வந்துட்டு ஒரு காட்ஃபாதர் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. பிராவோன்னு வந்துட்டு ஐபிஎல், லசித் மலிங்கான ஐபிஎல், சுரேஷ் ரெய்னான ஐபிஎல், அந்த மாதிரி ஐபிஎல் லெக் ஸ்பின்னர் அப்படின்னா டக்குன்னு இப்ப நமக்கு தோன்றது வந்துட்டு ஆப்வியஸா யுஸ்வேந்தர் சகல் தான். கரெக்டா சொன்னார் ரோஹித் ப்ரோ. ஆர்சிபி பண்ண தப்ப ஆர்ஆர் பண்ணவே மாட்டாங்க. என்னதான் அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா போன வருஷம்லாம் சகல், அஸ்வின் அவங்க போட்ட 8 ஓவருமே வந்துட்டு சாலிடா லைக் ஒரு மாதிரி என்ன சொல்றது அப்படியே நிறுத்தினாங்க அந்த 8 ஓவர்ல தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க. அண்ட் 4 crore வந்துட்டு ஆப்வியஸா சந்தீப் சர்மா போயிருவாங்க. என்னோட 5 ரிட்டன்ஷன்ஸ் இவங்க தான். நான் ரியான் பராக் சொல்ல நினைச்சுக்காதீங்க, ரியான் பராக் பின்னால வருவாரு. ஆமா ஆமா புரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போலாம். இன்று போய் நாளை வா அப்படின்னு நீங்களே கண்டினியூ பண்றீங்க. இன்று போய் நாளை வான்னு பராக 15 கோடிக்கு போனாலும் ஒரு ஆர்டிஎம் பண்ணுவாங்கன்றீங்க. ஆர்டிஎம் பண்ணிடுவாங்க. ஏன்னா நீங்க வந்துட்டு செகல் வந்துட்டு ஆப்ஷன்ல விட்டு ஒண்ணு நான் திருப்பி கேட்கிறேன். இது வந்து நான் ஒரு காமனராவே எனக்கே தெரியுது அவங்க ரியான் பராக்கு எவ்வளவு கோடி போனாலும் வர போறாங்கன்னு. ஒருத்தர் திடீர்னு 18 கோடி சொல்றாங்கன்னா அது எல்லாருக்கும் ஹார்ட் பிரேக். இப்ப சிஎஸ்கே போகுது 18 கோடி போடுறான்னு வச்சுக்கோங்க. ஒரு 12 கோடியில இருக்காரு, ஆர்டிஎம் பண்றாங்க ஆர்ஆர் 18 crores அப்படிங்கிறான்னு வச்சுக்கோங்க சிஎஸ்கே. அப்ப ஆர்ஆர் எடுப்பாங்களா? இல்ல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். என்னன்னா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு ஆக்ஷன்ல வந்துட்டு உங்களுக்கு பர்ஸை வந்துட்டு வச்சுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் இன்னும் நம்ம என்ன ஒண்ணு புரிஞ்சுக்கணும்னா இப்ப அந்த இந்தியன் பேட்டர்ஸ் அப்படின்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ல நிறைய பேர் கிடப்பாங்க. இப்ப மயங்க் அகர்வால், மனிஷ் பாண்டே அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. சோ அதனால பீப்புள் வில் ஃபால் டு தட் ட்ராப். மயங்க் அகர்வால், மனிஷ் பாண்டே. நீங்க சொல்றதுமே எனக்கு கன்வின்சிங்கா இருக்கு. ஆனா ஐ மீன் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா கன்வின்ஸ் ஆகல. ஏன்னா பராக் வந்து அந்த மாதிரி ஒரு இப்ப பராக்னா தான் ஒரு அவன் மிடில் ஆர்டரே அப்படின்ற மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டாரு இந்த சீசன். எத்தனை மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு மட்டும் பாருங்க லாஸ்ட் சீசனு. அப்ப எப்படி வந்து அவர் ஆர்டிஎம்ல பாத்துக்கலாம் விடுவாங்கன்ற ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா சால் வந்து இப்ப நீங்க அதே சாலுக்கு சொல்லலாம்ல, நான் விட்டு எவ்வளவு க்ரோர் பண்ணாலும் சாலை எடுப்பேன் ஆர்டிஎம்ல. நீங்க ஏன் சாலுக்கு பதில் பராக் அந்த பிளேஸ்ல வைக்கிறீங்கன்றதா எனக்கு கேள்வி. எக்ஸ்பீரியன்ஸ் அது புரியுது. ஆனா சால் வந்து லாஸ்ட் ஆப்ஷன்லயே 4.5 கோடிக்கு தான் போனாரு. இந்த ஆக்ஷன் அதுவும் மினி ஆக்ஷன் போன மினி ஆக்ஷன். இது வந்துட்டு மெகா ஆக்ஷன் மெகா ஆக்ஷன்ல வந்துட்டு லைக் 4.5 crores வந்துட்டு யாரும் பிட் பண்ணல. இல்ல ஆக்சுவலி செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசன் ஒண்ணும் பண்ணல பிரபு. நீங்க நல்லா யோசிச்சீங்கன்னா தெரியும். 16 விக்கெட் எடுத்துட்டாரு. ஆர்ஆரே பண்ணல. அப்பயும் பராக் மட்டும் தான் ஆடிட்டு இருந்தாரு. அதனாலதான் அந்த ஏஜ் அவர் கொடுக்குறாரு. விக்கெட்ஸ் காலம் மட்டும் நம்ம பார்க்க கூடாது. அவர் கொஞ்சம் எக்கனாமிக்கல் ஸ்பெல்ஸும் போட்டிருக்காரு. 4 ஓவர் போட்டு ஒரு 25. அது எதுவுமே இந்த சீசன் இல்ல. இந்த சீசன் செகண்ட் ஹாஃப்ல பண்ணல அவரு. இல்ல ஒண்ணே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ்ன்னு பார்த்தா சகலுக்கு தான் நீங்க கொடுக்கணும். இப்ப ஆப்ஷன்ல டக்குன்னு வந்துட்டு நான் வந்துட்டு நீங்க ஆக்சுவலா ரியான் பராக் வந்துட்டு திடீர்னு 18 கோடி ரைஸ் பண்றாங்க நீங்கல்ல. நான் சீரியஸா சொல்றேன், ஆர்சிபில ஒரு லெக் ஸ்பின்னர் தேவை. ஆர்சிபி அந்த சின்னசுவாமி ஸ்டேடியத்துல கரெக்டா ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு லெக் ஸ்பின்னர் தேவை. அவங்க நினைச்சாங்கன்னா ஆக்ஷனுக்கு இவர் வராருன்னா 12 கோடினா அவங்க சீரியஸா இது வந்துட்டு காமெடியா இருக்குன்னு நினைக்காதீங்க. இதுல வேணா கன்வின்ஸ் ஆகும். இந்த பாயிண்ட் கன்வின்ஸ் ஆகுறேன். அப்போ வந்து அவங்க நான் சொன்ன முதல்படி யாரையுமே விடாம ரியான் பராகும் எடுத்துக்கிட்டு
அதுக்குதான் நான் முதல்ல சொல்லிட்டேன். நீ எதுக்கு ஆக்ஷனுக்கு போற? ஆர்டிஎம் வச்சு நீ 20 கோடிக்கு நீ ஆர்டிஎம் பண்றதுக்கு நீ விட்டுரு. 69 கோடி போனா போகுது. ஃபர்ஸ்டே வச்சுக்கோ 6 பேரை. டிராவிட் வேற வந்திருக்காரு. இல்ல ப்ரோ, ஆனா அதுவுமே நல்ல ஆப்ஷன் தான். சங்ககாரா போவும் போல வெளியே. அவர்தான் அங்க வந்து டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட். ஆமா. 6 பேர் நீ பிளேயிங் லெவல்ல ஆடுற 6 பேரு. நீ 14 மேட்ச் ஆட போறாங்க. இன்னும் நீ 5 பேரை சும்மா எடுத்துட்டு வந்தா கூட போதும். அங்கங்க கோவை பிரதர்ஸ்ல வர மாதிரி அங்கங்க போய் பொறுக்கிட்டு வந்தா போதும் ஆக்ஷன்ல. நான் ஒரு 14 கோடிக்கு வந்துட்டு ஜஸ்ட் நான் வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு டூ ஆர் டைன் நான் பண்றேன். இன்கேஸ் எனக்கு அவர் 14 கிடைச்சிட்டாருன்னா அவங்க வேணாம் நீ பராக் நீ வேற டீம்ல ஆடுன்னு விடுவாங்கன்னு எனக்கு தோணலன்னு தான் நான் சொல்றேன். அவங்க கிட்டத்தட்ட அவங்க கொடுக்குற ஹைப்ப பாக்குறப்ப எப்படி இருக்கு, தோனி அந்த மாதிரிதான் இவர் ஆர்ஆர்ங்கிற அளவுக்கு ஹைப் கொடுத்துட்டு இருக்காங்க பராக்கு. இல்ல ப்ரோ, எனக்கு என்ன தாட்னா இல்ல உங்களுக்கு மினி ஆக்ஷன்னா நீங்க சொல்ற பாயிண்ட் நான் 100% ஒத்துப்பேன். பட் ஒரு மெகா ஆக்ஷன்றப்போ பிரபு ப்ரோ சொன்ன மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்கல்ல. பாண்டியா இருக்காரு, தேவதத் படிக்கல் இருக்காரு. நான் வந்து கன்வின்ஸ் ஆன ஒரே ஒரு பாயிண்ட் வந்து நீங்க வந்து இவங்க யுஷிசாகல் வந்தாருன்னா பெங்களூரே போவாங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதுல வந்து நான் கன்வின்ஸ் ஆயிட்டேன். அதுக்கு ஒத்துக்கிட்டேன் நானு. அதனால நான் இதே சொல்றேன். ஆனா பராக் வந்து நீ பராக்கையும் இன்னொருத்தரையும் ஆர்ஆர் பிரான்சைஸ் கம்பேர் பண்ணுமான்னு கேட்டா என்னால ஒத்துக்க முடியல. காம்ப்ரமைஸ் ஆகல. ஏன்னா அவர் வந்து அவங்கதான் வந்து பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி பிக் பண்ணி இவன் வந்து பெரிய ஆளா வருவான். ஒரு 16 இயர்ஸ்ல வந்து அவரை தூக்கின்னு வந்துட்டாங்க. குறைஞ்சபட்சம் 2 ஆக்ஷன் ஆடிட்டு இருக்காரு. போன வாட்டி ரீடைன்டு பிளேயர் அவரு. போன மெகா ஆக்ஷனுக்கு ரீடைன்டு பிளேயர் அவரு. 6 வருஷமா ஆர்ஆருக்கு ஆடிட்டு இருக்காரு. சோ அதனால எனக்கு வந்து அதுல 5 வருஷம் ஒண்ணுமே பண்ணாம அவரை பேக் பண்ணிருந்தாங்க. மேட்ச்ல வெளியே கூட உட்கார வைக்க மாட்டாங்க, பிளேயிங் லெவல்ல சேர்ப்பாங்க. மேல வந்துட்டு ஒரு ஆப்ஷன் வைக்கிறேன் அப்படின்னா, இப்ப மீதி ரிட்டென்ஷன்ல இருக்க மீதி எந்த பிளேயரையும் நீங்க ஆக்ஷன்ல விட முடியாது. ஒரு சஞ்சு சாம்சன் ஆக்ஷன்ல விட்டு ஆர்டிஎம்ல எடுக்கிறேன்னா வாய்ப்பு இல்ல, யாருமே விட முடியாது. நான் வந்து சாயலுக்கு ஏன் விட்டனாலே அவர் வந்து பெரிய பிரைஸ்க்கு போலன்னு, அதுக்கு நீங்க கொடுத்த கவுண்டர் ஆர்குமெண்ட் எனக்கு அக்செப்டபிள். ஏன்னா உதவிட்டு வச்சு கேட்டாங்க சாயல் வெளியே போனது. அண்ட் இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, சாயல் வந்து என்ன வந்து ஆர்டிஎம்ல எவ்வளவு கோடிக்கு போனாலும் நான் என்ன ரீடைன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தி பிட்ரேட் மீன் வர பேசிட்டாரு. இப்ப திருப்பி எடுப்பாங்களான்னு ஒரு கொஸ்டினும் வருது. ஆர்சிபி அப்படின்னு கரெக்ட். நீங்க செஹல் சொல்றீங்க, எனக்கு போல்ட்டுமே நான் உங்ககிட்ட சொல்லும் போது அதே பாயிண்ட் தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நீங்க போல்ட் இப்ப நீங்க அவர் ரேஞ்சு கிடைப்பாங்க, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரபாடா கிடைப்பாரு, நிறைய கிடைப்பாங்க. பட் செஹலோட ஸ்டாண்டர்டுக்கு இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் வேற யாருன்னு கேட்டா குல்தீப் தான். குல்தீப் டெல்லி வாய்ப்பே இல்லை, விட மாட்டாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷன் தான். அதாவது ஆப்ஷன்ல வேற யார் இருக்கா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ரவி பிஷ்னாய் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் எல்எஸ்ஜி வீடியோல. ரவி பிஷ்னாய் பாத்தீங்கன்னா ரிட்டைன் பண்ணிடுவாங்க. சோ இந்தியா லெக் ஸ்பின்னர்னு பாத்தீங்கன்னா பியூஷ் சாவ்லா, அமித் மிஸ்ரா தான் இங்க திரும்ப போகணும். which is not futuristic option கிடையாது இல்ல. வேற இவங்க எல்லாம் ஓகேங்கன்னா ஸ்ரேயஸ் கோபால் அந்த மாதிரி லைக் ஒரு நேம் இல்லாத ஒரு இதுக்கு தான் போகணும். ஆக்சுவலா இந்த செக்மெண்ட்ல நான் மட்டும் தான் பேச முடியும். ஏன்னா நீங்க 2 பேரும் வந்துட்டு ஆல்ரெடி உங்க ரிட்டன்ஷன்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டீங்க. நானா சொல்ற மாதிரி யுஸ்வேந்தர் சகலுக்கு ஒரு நல்ல வேல்யூ இருக்கும் இந்த ஆக்ஷன்ல வந்தாருன்னா. பட் வேற ரியான் பராக்கு நான் ஏன் வந்துட்டு ஆக்ஷனை நான் விடுறேன்னா, தம்பி நீ போடா, உனக்கு 14 crore விட அதிகமா கிடைக்கும்டா, நான் உனக்கு வந்துட்டு உனக்கு அதிகப்படுத்தி இது பண்றேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட அனுப்பலாம். பட் ஆர்ஆர் அவங்க சைட்ல வந்துட்டு ஒரு 14 crore கீழே வந்துச்சுன்னா அவங்களுக்கு அது லக்கு. சி நீங்க 69 crore இப்ப வந்துட்டு சொல்லிட்டீங்க. வேற அவங்க வந்துட்டு சந்தீப் சர்மா வந்துட்டு 4 கோடிக்கு ரீடைன் பண்ணிட்டாங்க. அதனால நான் சொல்றேன், என்ன சொல்றேன்னா கிளவரா இருக்க டீம் வந்து என்ன பண்ணுவாங்க, இவன் யாருக்கும் போகாம வெயிட் பண்றாங்க உட்காந்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. இவன் 20 கோடி சொன்னாலும் போறான் பராகுக்கு, குறைஞ்சபட்சம் 6 கோடி நஷ்டமாயிடும். அதுல வந்து ஒரு 2 நல்ல இன்டர்நேஷனல் பிளேயர்ஸே கூட எடுக்கலாம், இல்ல இந்தியன் பிளேயர்ஸே கூட கிடைப்பாங்க. எனக்கு நீங்க சொன்ன மயங்க் அகர்வால் 1 கோடி 1.5 கோடி கூட தாண்டு வர தெரியல எனக்கு இந்த வாட்டி. இல்ல சி அந்த பிளேயர்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டாங்கன்னா ஆப்வியஸா அடுத்த டீம் இப்ப வந்துட்டு ஒரு 4 டீம் வந்துட்டு மயங்க் அகர்வால், மனிஷ் பாண்டே, ஒரு XY பிளேயர் எல்லாம் கிடைச்சிட்டாங்கன்னா அவங்க எதுக்கு சரி எதுக்கு திரும்ப ரியான் பராக் இவ்வளவு க்ரோர் கொடுத்து போகணும் அப்படின்னு தானே யோசிப்பாங்க. ஒரு 3 இப்ப நீங்க நான் வந்து கிளவர் டீம் சொல்றேன், ஒரு 3 டீம் தான். யாருன்னு பாத்தீங்கன்னா MIA, CSK, இன்னொன்னு வந்து LSG சொல்லலாம், இல்ல டெல்லி சொல்லலாம், KKR தான் சொல்ல வந்தேன். இந்த 5 டீம் தான் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இப்போ KKR வந்து நான் ஏன் வந்து யோசிக்கிற மாதிரி இருக்காங்கன்னா, இப்போ அந்த மென்டார்ல வந்து இவர் இல்ல, யாரு வந்து இந்த டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட்டா வந்து உட்கார போறாங்கன்னு தெரியல KKR. சோ அதனால நான் KKR வந்து மீன் பண்ண வரல. டெல்லி கூட ரொம்ப கிளவரான இதுதான், ஏத்தி விடுவாங்க. அதனால டெல்லியை சொல்ல வந்தேன்.
சும்மா இருக்க Bro, மாட்டாங்க, ஆனா இப்ப டக்குன்னு அங்க ஏத்துவாங்க. பாண்டிங் இல்ல அவரு. அது எனக்கு இன்னொரு கன்சர்னா இருக்கு. இப்ப முன்னாடி பாண்டிங் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், பாண்டிங் ஒரு மாதிரி பயங்கரமா இல்ல ஆடுவாரு. எனக்கு அவங்களோட ஓனர்ஸே கொஞ்சம் ஒரு மாதிரி கிளவரா ஹேண்டில் பண்ற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு ஆக்ஷன் இது வரைக்கும் பாக்குறப்ப. பிசினஸ் வரப்போ டிசி வந்துட்டு ஒரு நல்ல பிசினஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலா. அபார்ட் ஃப்ரம் கிரிக்கெட் வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லா ஆக்ஷன்லயும் ஒரு ஷர்துல் தாக்கூர், ஒரு தீபக் சகர் மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு 17 ஏத்தி கோடி விடுவாங்க. 15 கோடி ஏத்தி போனாங்கன்னா விடுவாங்க ஆமா. right. அதுக்கு அதுல பாதி பிட் வந்துட்டு டிசி தான் பண்ணிருப்பாங்க. டிசி ஆமா ஒரு bro, நல்லா ஞாபகம் இருக்கு bro. கேகேஆர் வந்து எனக்கு கிளவரா நான் ஏன் சொல்றேன்னா, பிட் ஏத்தி விடுற வேலை எல்லாம் கேகேஆர் பார்க்க மாட்டாங்க. அவங்க தேவையானவங்களுக்கு போய் எடுத்துருவாங்க. பிட் ஏத்தி விடுறதா இவங்க தான் இருப்பாங்க. சிஎஸ்கே கூட பிட் ஏத்தி விடுமா சொல்ல வரல. சிஎஸ்கே என்ன மாதிரி சொல்ல வரேன்னா, ரியன் பராக் வேணும்னு முடிவு பண்ணிட்டா நீ 22 கோடி கூட பரவாயில்ல நான் எடுப்பேன், அவன் 10 வருஷம் ஆடுவான் எனக்கு அப்படி எடுத்து வச்சுப்பாங்க. correct. சோ மேபி ஏன்னா ஒரு ரெண்டு ஆப்ஷன் நீங்க இன்னொரு பாருங்க, அதே ஸ்டார்ட் ராய்டு பிளேஸ ஃபில் பண்ணணும். ரியன் பராக் தான் 2 கையும் தூக்கி கூட்டுப்பாங்க. மேபி உண்மைதான் bro. சோ இல்ல இது ஆக்சுவலா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். 14 crore ஸ்லாப்லயும் விடலாம். இல்ல நீ சோ போய் 6 பேரை ரீடைன் பண்ணிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது எங்களோட கருத்து. fine. பாப்போம். 41 கோடியில போங்க, உங்களுக்கு இன்னும் 5 பேர் ஆமா கிடைச்சா bro. போதும். ஆமா ஆமா ஆசையா இருக்கு எனக்கு. ராஜஸ்தான் ரிட்டன்ஷன் லிஸ்ட் வரணும், எனக்கு இப்பவே வரணும், அவங்களோட பாக்கணும் ஆசை. ஏன்னா எங்கேயாவது மூணு பேரை ரீடைன் பண்ணி 3 ஆர்டிஎம் வச்சுக்க போறானுங்க. ஆமா மேபி தெரியாது என்ன இல்ல bro, ஆனா நானுமே அந்த பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டு பார்த்து ஒரு டைம்ல வந்து தெரிஞ்சிருச்சு இது ஆர்டிஎம் ஓட போனா சரிப்பட்டு வராது அப்படின்னு. ஆமா ஆமா 3 பேர் தான் ரீடைன் பண்ணணும். சஞ்சு பட்லர் எஸ்எஸ்வி பண்ணிட்டு கண்ணை முண்டு கிளம்புவாங்க. அப்படி பண்ணா ஆர்ஆர் வந்து அங்கேயே கோட்டை விட்ட மாதிரி இருக்கும். டிராவிட் போயிருக்காரு. ஸோ இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் தான். சங்ககாரா அண்ட் டிராவிட் அவங்க வந்து நாங்க ஒரு குடும்பம்டா, ஹல்லா போல் நல்லா போல் அப்படின்னு 6 பேரை உட்கார வச்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். பாவம் அஸ்வினுக்கு தான் சான்ஸ் இருக்கு. நிறைய பேரை மிஸ் பண்றோம். சிம்ரன் எட்மயர்லாம் மிஸ் பண்ணிருக்கோம். வச்சிருக்கேன் சிம்ரன் எட்மயர், துருவ் ஜோரலை பத்தி பேசவே இல்ல, ரியன் பராக் பத்தி இவ்வளவு பேசியிருக்கோம். சிம்ரன் எட்மயர், துருவ் ஜோரல், ரோமன் பவல் லாஸ்ட் இயர் சீசன் தான் வந்தாரு, ஒண்ணும் பண்ணல. பட் சுபம் துபேங்கிறவர் வந்துட்டு ஒரு நல்ல பிளேயர். அவர் வந்துட்டு ஒரு ஹிட்டர். ஆனா அவரு நீங்க ஆர்டிஎம் அளவுக்கு இல்லன்னு வச்சுக்கோங்க. ஆர்டிஎம்கே ஒரு 4 பேர் வெளியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆமா ஆமா அது கரெக்ட். லைக் சொல்றேன், லைக் நான் ஏன் சொல்ல வரேன், திருப்பி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, திருப்பி பிட் பண்ண வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. அதான் சொல்ல வந்தேன். டாம் கால் கேரமோர் எல்லாம் போவாங்க. பட் பாப்போம், லெட்ஸ் see. இல்ல ப்ரோ, ஆனா 100% அவங்க அஸ்வின் திரும்ப வாங்குவாங்க. அஸ்வின் உள்ள போயிட்டு கன்ஃபார்ம்டா வாங்குவாங்கன்னு தோணுது எனக்கு. ஒரு 5 கோடிக்கு மேல போனாருன்னா கஷ்டம். 6 பேர் ரிட்டன்ஷன் பண்ணி போறாங்க, ஒரு 5 கோடிக்கு மேல போறாங்கன்னா கஷ்டம். சிஎஸ்கேவே கூட எடுக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல டிசி கூட எடுப்பாங்க. மஞ்சள் கலர் சட்டை தான் போட்டுட்டு அவர் ஆட போறாரு. சோ ரெடியா இருந்துக்கங்க. நான் இப்பவே ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஆமா, டீசனா ஆடுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு அஸ்வினே ஆட்டு போயிடலாம். டெஃபினட்டா அவரை இன்னும் 2 வருஷம் ஆட விட்டு பேனல்ல மேனேஜ்மெண்ட்ல கூட உட்கார வச்சுப்பாங்க. ஹூ நோஸ். ஆமா ப்ரோ, இப்போ அவர் சிஎஸ்கே அகாடமிக்குமே வந்து இப்போ இதுவா இருக்காருல்ல, சோ அதனால சான்ஸ் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி மஞ்சள் சட்டைக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு. தோனி இம்பாக்ட் பிளேயரா தான் ஆட போறாருங்கிற மாதிரி ஏதாவது இருக்கு. வேற ஸ்டாண்டிங் விக்கெட் கீப்பர் எடுக்கிறாங்கன்னா அஸ்வின் மாதிரி ஒரு பிரெய்னி பர்சன் வந்து தேவைப்படும் சிஎஸ்கேக்கு. அதாவது சிஎஸ்கேக்கு வரப்ப நம்ம பேசுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, நம்ம வந்து முடிச்சிட்டோம் இந்த செக்மெண்ட்டையும். ஸோ வித் தட் நோட் வி ஆர் ஃபினிஷிங் ஆர் டிபேட் ஆன் ஆர்ஆர். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிபேட்டா போச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டீம் வந்து